வணக்கம் நண்பர்களே, மாஸ்டரிங் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் வீடியோ சீரீஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். இது வீடியோ நம்பர் 37. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஃபோர்காஸ்டிங் ஃபேமிலியிலே லாஸ்ட் மெம்பர் forecast.ets. இந்த ஃபார்முலா எப்போ யூஸ் பண்ணனா, உங்களோட பிஸ்னஸ் ஒரு சீசனல் பிஸ்னஸாக இருந்ததுன்னா, நீங்கள் ஃப்யூச்சர் நம்பர்ஸை ப்ரெடிக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபார்முலா தான் பெஸ்ட் யூஸ்னே சொல்லலாம். நேரத்தை கடத்தாமல் இந்த ஃபார்முலாவை எக்ஸலில் எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். ஓகே, ஒரு வழியாக நம்ம ஃபோர்காஸ்டிங்கோட கடைசி நபருக்கு வந்துட்டோம். forecast.ets. இவர் ஏன் ரொம்ப ஸ்பெஷல்னா, இவர் மற்றவங்க மாதிரியே நம்ம ஃபார்முலா எழுதியும் நம்ம ஃபோர்காஸ்ட்டை எடுத்துடலாம். இல்லைன்னா இதை டூலாகவே கொடுத்துருக்காங்க. அதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் பார்ட். இதை நம்ம டூலாகவும் யூஸ் பண்ணலாம், ஃபார்முலாவும் யூஸ் பண்ணலாம். பட் மற்றது அப்படி கிடையாது. இதுக்கு மட்டும் டூல் கொடுத்துருக்காங்க. இது ஏன் ரொம்ப ஸ்பெஷல்னா, உங்களுக்கு உங்களோட டேட்டா பற்றி எதுவுமே தெரியாது. பட் நீங்கள் இது சீசனாலிட்டி உள்ளே இருக்கா இல்லையா நீயே கண்டுபிடிச்சி எனக்கு ப்ரெடிக்ஷன் கொடு அப்படின்னு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, ஃபோர்காஸ்ட் ஷீட்டுனே ஒரு டூல் இருக்குது. அதை வச்சு நம்மளால் பண்ண முடியும். இல்லை சார், என் நம்பர் எனக்கு நல்லாவே தெரியும், எங்களது சீசனல் பிஸ்னஸ் தான், நானே ஒரு சார்ட் வச்சு அதை கண்டுபிடிச்சி நானே அதை ஃபார்முலா எழுதணும்னு நினச்சிங்கனாலும் எழுத முடியும். ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணணுன்றதில் காட்டணுன்றதில் நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். வாங்க எக்ஸலுக்குள்ளே போயிட்டு இந்த ஃபார்முலாவையும் இந்த டூலையும் லைவாக யூஸ் பண்ணி அந்த எக்ஸைட்மெண்ட்டை ஃபீல் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோக்காக நம்ம யூஸ் பண்ண போகிற எக்ஸல் ஃபைல் இந்த ஃபைல் தான். இந்த டேட்டாவை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 34 மாதத்தோட டேட்டாவை நான் கொடுத்துருக்கேன். எவ்வளோ யூனிட்ஸ் நான் சேல் பண்ணியிருக்கேன்றதை. இப்போ எனக்கு தேவை அடுத்த 3 மாதம் என்ன சேல் வரும் அப்படின்றது தெரியணும். இப்போது இந்த இடத்துல நம்ம போன அப்ரோச்சஸ்லாம் பண்ணால் அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு இந்த நம்பர்ஸ் லீனியர் ட்ரெண்டா இல்லை எக்ஸ்போனென்ஷியல் ட்ரெண்டா இல்லை சீசனாலிட்டி இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்கணும். அதை செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறோம், அந்த நம்பர்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு போன வீடியோஸ்லாம் பண்ண மாதிரியே ஒரு சார்ட்டை க்ரியேட் பண்ணி அதில் ஏதாவது பார்க்க முடியுதான்னு பார்க்குறோம். இப்போ நான் லைன் சார்ட்டை க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், ரெகுலராக அப்ஸ் அண்ட் டவுன்ஸு ஒரு பர்டிகுலர் பீரியடில் நடக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அப்படின்னா இந்த டேட்டாவில் சீசனாலிட்டி இருக்குது. அதே மாதிரி எக்ஸ்போனென்ஷியல் பிஹேவியரும் சில இடத்துல இருக்குது, ஸ்பைக்ஸ் பார்க்க முடியுது. அதே மாதிரி லீனியர் அப்ரோச்சும் இருக்குது. ஏன்னா இந்த மூணுமே சேர்ந்து ஒரு டேட்டா செட்டுக்குள்ளே இருக்குன்னா, அந்த மாதிரி ஒரு டேட்டா செட்டுக்கு ப்ரெடிக்ஷன் எடுக்கணும்னா forecast.ets தான் நம்மளோட தலைவர். அவர் அடிச்சுக்க ஆளே கிடையாது. இவரை ஃபார்முலாவும் யூஸ் பண்ணலாம், ஒரு டூலாகவும் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம ஃபார்முலாவை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஈக்குவல் டு forecast.ets. ஸோ முதல் இன்புட்டு இதில் கவனிச்சிங்கன்னா டார்கெட் டேட்டுன்னு கேட்குறான் பாருங்கள். எக்ஸ்ன்னு கேட்கல, ஒய்ன்னு எதுவும் பார்க்க முடியல. அப்படின்னா நம்மளோட பீரியட் எந்த பீரியடுக்காக ப்ரெடிக்ட் பண்ண போகிறோமோ அது ஒரு டேட் வேல்யூவாக இருக்கணும். ஸோ இப்போ என் கேஸில் இது ஒரு டேட் வேல்யூவாக இருக்குது, அதை செலக்ட் பண்ணிக்கிட்டேன். வேல்யூஸை நம்ம குறிக்கிறது ஒய், நோன் ஒய். நம்ம கேஸில் எவ்வளோ யூனிட் சேல் பண்ணோம் அந்த வேல்யூஸ் தான் கேட்குறான். ஸோ ஹெட்டிங்கை தவிர மற்ற எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, அடுத்து என்ன கேட்குறான்னு பார்த்தீங்கன்னா டைம் லைன். அப்படின்னா நான் நோன் எக்ஸை தான் டைம் லைன் கேட்குறேன். ஸோ நான் பக்கத்தில் நோன் எக்ஸை செலக்ட் பண்ணிக்கிறேன் ஹெட்டிங்கை தவிர. அதே மாதிரி அதை கான்ஸ்டன்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம forecast.ets ஒரு அரே ஃபார்முலா கிடையாது. நம்ம இந்த டாலர் சிம்பிள் கண்டிப்பாக போடணும். இப்போ தான் நீங்கள் கவனிக்க வேண்டிய இடம். ஏன்னா இந்த 3 இன்புட்டோட இந்த forecast.ets நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். பட் இருந்தாலும் இன்னும் 3 இன்புட் இருக்குது. அந்த 3 இன்புட் என்னென்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நாலாவது இன்புட் சீசனாலிட்டி. அப்படின்னா எக்ஸலே நம்மளோட டேட்டாக்குள்ளே இருக்கிற சீசனாலிட்டி அதுவே பார்க்க ஆரம்பிக்கும். அதுவே பார்த்து அதுவே ப்ரெடிக்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நமக்கு ப்ரெடிக்ஷன்ஸை கொடுக்கும். ஸோ நான் எக்ஸலுக்குள்ளே விட்டுறேன், நான் அதை ப்ரெடிக்ட் பண்ணலை. ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் இருக்கிறதால நான் கொடுக்காட்டியும் அதுவே அதோட டிஃபால்ட்டை எடுத்துக்கும். சரி, அடுத்த இன்புட் என்ன கேட்குறான்னா 34 மாதம் சொன்ன நடுவில் சில மாதத்துக்கு வேல்யூ இல்லைனா அந்த வேல்யூவெல்லாம் எப்படி ட்ரீட் பண்ணணும், ஜீரோவாக ட்ரீட் பண்ணணுமா இல்லை இருக்கிற வேல்யூ வச்சு நான் இன்டர்போலேட் பண்ணி ஒரு வேல்யூ எடுத்துகிட்டு வருவா அப்படின்னு கேட்குது. எனக்கு நீ இருக்கிற வேல்யூ வச்சு இன்டர்போலேட் பண்ணி ஒரு வேல்யூவை கொண்டு வந்துக்கோ அப்படின்னு சொல்ல போகிறேன். அடுத்தது, ஏன்னா சீசனாலிட்டி இருக்கிறதால ஆப்வியஸ்லி கண்டிப்பாக நான் அந்த சாய்ஸ் எடுத்துக்கிறது தப்பு கிடையாது. ரெண்டாவது, ஏதாவது டிஸ்டார்ஷன்ஸ் இருந்தாலோ டூப்ளிகேஷன்ஸ் இருந்தாலோ அந்த டேட்டாவை நான் எப்படி ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு கேட்குது. ஆவரேஜ் வச்சு அந்த ப்ராப்ளத்தை ஹேண்டில் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறேன். ஜென்ரலாக ப்ரெடிக்ஷன்ஸ் அப்போ ஆவரேஜ் தான் யூஸ் பண்ணுறது உண்டு. ஸோ அதனால் நீங்கள் கொடுக்காட்டியுமே அது ஆவரேஜ் தான் டிஃபால்ட்டாக எடுத்துக்கும். ஸோ நான் ஆவரேஜ்னே கொடுக்குறேன், க்ளோஸ் பண்ண. அதுதான் அந்த மற்ற இன்புட்ஸை நீங்கள் கொடுக்காட்டியும் டிஃபால்ட்டும் அதுதான் இப்போ நம்ம கொடுத்துருக்கிறது தான். இப்போது
இந்த வேல்யூ வந்து ப்ரெடிக்ட் பண்ணிடுச்சு. மற்ற 2 மாதத்துக்கு இந்த ஃபார்முலா அப்படியே ட்ராக் பண்ணனா அதுதான் என்னோடய வேல்யூ. இப்போ இதுதான் வந்து நம்ம ஃபார்முலா மூலியமாக கொண்டு வந்த வேல்யூவை இந்த சைடில் இதை வச்சுருக்கேன். எதுக்காகனா இப்போ இதே விஷயத்தை டூல் மூலியமாக கொண்டு வர போகிறோம். அதை எப்படி கொண்டு வரோன்னு பாருங்கள். இந்த டேட்டாவை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த டூலை நான் ஆக்சஸ் பண்ணணும். இந்த ஃபோர்காஸ்ட் டூலை நம்ம கூப்பிட போகிறோம். இந்த டூல் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டேட்டா டேபில் ஃபோர்காஸ்ட்டுன்னு ஒரு குரூப்பே கொடுத்துருக்கான். அந்த குரூப்பு கீழே ஃபோர்காஸ்ட் ஷீட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வேலையை பண்ணும். ஃபஸ்ட்டு சார்ட்டை க்ரியேட் பண்ணிக்கும். நம்மளோட ஃப்யூச்சர் நம்பருக்கும் அந்த சார்ட்டை ப்ரெடிக்ட் பண்ண நம்பரோட சார்ட்டையும் ப்ளாட் பண்ணுது. அப்படின்னா நம்மளோட சீஸ்னாலிட்டியை பர்ஃபெக்டாக அது ரீட் பண்ணி ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கு. நமக்கு ப்ரெடிக்ட் ஆன அந்த கிராஃபும் ப்ரெடிக்ட் ஆன நம்பர்ஸோட வேல்யூவோட கிராஃபை பார்த்தீங்கனாலும் எக்ஸிஸ்டிங் வேல்யூஸோட கிராஃப் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கு. அதனால தான் என்ன சொன்னேன், சீஸ்னாலிட்டியை எக்ஸல் கிட்ட கொடுத்துருங்க, நீங்கள் பண்ணாதீங்கன்னு சொன்னேன். அடுத்த விஷயம் கவனிச்சிங்கன்னா அந்த ப்ரெடிக்ட் பண்ண வேல்யூவோட நம்பரோட கிராஃபுக்கு மேலே 2 தின்னா லைன் பார்க்க முடியும். அது அப்பர் பவுண்ட் லோவர் பவுண்ட். இது எரர் பர்சன்டேஜ் மாதிரி கன்சிடர் பண்ணிங்க. +or-5% மாதிரி. இந்த ஃபோர்காஸ்டிங் வந்து எது வரைக்கும் வரணும் அப்படின்றத இங்கே கொடுத்துருக்கு. 2027 வரைக்கும் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கு. எனக்கு தேவை 3 மாதம் தான். இது 2 வருஷத்துக்கிட்ட போயிடுச்சு. நான் இதை ரெடியூஸ் பண்ணாலும் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். இந்த கேலண்டர் ஐக்கானை யூஸ் பண்ணி இது ஆப்ஷன்ஸ் சொல்லி கொடுத்துருப்பான். அது எதுக்குன்னா இன்னும் ஃபர்தராக நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு, கஸ்டமைஸ் பண்ணிக்கிறதுக்கு. எது ஃபார்முலாக்குள்ளே கொடுத்தீங்களோ அதெல்லாம் இப்போ ட்ராப் டவுனில் இருக்குது பாருங்கள். மிஸ்ஸிங் வேல்யூ எப்படி ட்ரீட் பண்ணணும், டூப்ளிகேஷன்ஸ் இருந்தாலோ இல்லை டிஸ்டார்ஷன்ஸ்னாலும் அது எப்படி ஹேண்டில் பண்ணணும், சீஸ்னாலிட்டி எப்படி டிடெக்ட், இது எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ இது எதுவுமே நான் டிஸ்டர்ப் பண்ணல, எக்ஸல்கிட்டே கொடுத்துட்டேன். எனக்கு க்ரியேட்டுன்னு மட்டும் கிளிக் பண்ணுறேன். இப்போ கவனிச்சிங்கன்னா என்ன பண்ணிட்டோன்னா இருக்கிற ஷீட்டை தவிர ஒரு ஷீட்டை க்ரியேட் பண்ணி அந்த ஷீட்டில் எனக்கு ப்ரெடிக்ட் பண்ண வேல்யூஸை டேபிள் ஃபார்மேட்டில் கொடுக்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம ப்ரெடிக்ட் பண்ண வேல்யூ. இங்கே இருக்கிற வேல்யூ தான் நம்ம ஃபார்முலா வந்த வேல்யூஸும் கிட்டத்தட்டன்னு சொல்லும் போது எக்ஸாக்ட்லி சேம் அதுதான். ஸோ நம்ம டூலாக யூஸ் பண்ணாலும் அதுதான் ஆன்சரு. இப்போ பார்த்தீங்கன்னா டூலாக யூஸ் பண்ணும்போது ஃபார்முலா யூஸ் பண்ணப்போலும் வந்த வேல்யூஸும் டூலாக யூஸ் பண்ண வந்த வேல்யூஸும் ரெண்டுமே ஒன்று தான். காரணம் இங்கே இருக்கிற வேல்யூஸுக்கு வந்ததுக்கான ரீசன் அது என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கு பாருங்கள், forecast.ets என்ற ஃபார்முலா தான் யூஸ் பண்ணியிருக்கு. அப்போ பக்கத்தில் இருக்க அந்த 2 காலம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த +or-5% வச்சு கேல்குலேட் பண்ணியிருக்கு. அதுதான் இந்த மற்ற 2 காலம். ஸோ சார்ட்டும் இருக்குது, வேல்யூஸும் இருக்குது. ஸோ உங்களுக்கு சார்ட்டும் வேணும், வேல்யூஸும் வேணும் அப்படின்னா ஃபோர்காஸ்ட் ஷீட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை சார் எனக்கு இதெல்லாம் வேண்டாம், எனக்கு சிம்பிளாக என்னோடய ப்ரெடிக்டட் வேல்யூஸ் மட்டும் போதும் அப்படின்னா forecast.ets ஃபார்முலாவாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட நம்ம இந்த வீடியோவோட முடிவுக்கு வந்துட்டோம். ஸோ வீடியோ நம்பர் 34லேருந்து 37 வரைக்கும் நீங்கள் பார்த்தது எல்லாமே எக்ஸலில் இருக்கிற ஃபோர்காஸ்டிங் ஃபார்முலாஸ் என்னென்ன, அது எப்பப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்றது தான் பார்த்தோம். மறுபடியும் இன்ட்ரெஸ்டிங்கான இன்புட்டோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஹரிஹரன்.